நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு விவசாயியும் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ஒரு ஏக்கர்ல எவ்வளவு சம்பாதிக்கிறாருங்கிறது தான் முக்கியம். உலக லெவல்ல எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, இந்தியாவில் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மலைக்கும் மடுவுக்கும் இருக்குது. அவங்க தொழில்நுட்பத்தை டெக்னாலஜிங்கிறத இன்னைக்கு ரிசர்ச் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நாளைக்கு அவங்க வந்து லேர்ன் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க, அதாவது நடைமுறைப்படுத்துவாங்க. காரணம் என்னன்னா பெரிய லேண்டாக இருக்கும், 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 5000 ஏக்கர் இருக்கும். அதாவது தொழிலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி விவசாயத்தை பண்ணுவாங்க. நம்மலாம் பார்ட்டிசிபேஷன் லேண்டு அண்ணன் தம்பிக்கெல்லாம் பிரித்து பிரித்து 1 ஏக்கர் 5 ஏக்கர் இருக்கு. அப்போ தொழில்நுட்பம் ரகசியமாக போய் சேராது. அந்த ரகசியம் மறந்துடுவோம். அது பரம்பரையாக என்ன செய்கிறோமோ அதே மாதிரி செஞ்சுட்டே வருவோம். அதனால தான் உங்களுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. நெல்லில் பார்த்தீங்கன்னா 5 மடங்கு கம்மியாக நம்ம லாபம் எடுத்துகிட்டு இருக்கோம். இதுமாரி நிறைய பயிர்கள் இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சம்பாதிக்கிறது நம்மளோட லாபம் மட்டும் இல்லைங்க. இந்த நாட்டோட வருமானமும் குறையுது. இப்போ நான் எனக்கு லாபம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, என்னோட வருமானம் மட்டும் இல்லாமல், அப்போ இந்த ரகசியம் இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கிறது மூலமாக கண்டிப்பாக உங்களோட லாபம் கண்டிப்பாக கூடும். இப்போ அதில் வந்து முதல் ரகசியம் இது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் விவசாயம் பார்க்கக்கூடிய, அதாவது முதல்னு சொல்லுவோம் ஆணி வேர், அதுதான் வந்து மண். நீங்கள் விவசாயினாலே மண்ணுன்னு தான் சொல்லுவோம். மண் எடுத்து கும்பிடுவோம், திருநீர் எடுத்து பூசிக்குவோம், வயலை நிறைக்கும் போது காலை தொட்டு கும்பிட்டு தான் உள்ளே நடப்போம், செருப்பு போட்டு நடக்க மாட்டோம். இந்த மண்ணுங்கிறது ஒரு உயிருள்ள ஒரு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி, அதாவது தொழிற்சாலைன்னு சொல்லலாம். அதாவது இயற்கையான உரம், இயற்கையான ஒரு உணவு தயாரிக்கக்கூடிய தொழில்கூடம். ஆனால் நம்ம அப்படி பார்க்குறோமா? நம்மளோட பழக்க வழக்கங்கள் அப்படி இருக்குதா? பழங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பழக்க வழக்கம் இருந்தது. எல்லாம் இயற்கையான முறையிலேயே உயிரோட்டம் இருந்தது, நுண்ணுயிர்கள் இருந்தது, மண்புழு இருந்தது. இப்போ அந்த மண்ணில் சத்துக்கள்ங்கிறது வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும், அதாவது மறுபடி மறுபடி திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ எந்த வருதா, எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சத்து இருக்குது, என்ன பயிர் போட்டிருக்கோம், என்ன சத்து எடுத்துருக்குது, என்ன சத்து தேவை, எவ்வளோ சத்து அதிகமாக இருக்குது, எது குறைவாக இருக்குது, குறைவான சத்தை நிறையா போடணும், நிறையா இருக்கிற சத்தை குறைவாக போடணும், இது மாதிரி நம்ம பண்ணுறோமா? இப்போ எல்லா மண்ணும் உங்கள்கிட்ட இருக்கும் பாருங்கள். கருமண்ணிலேருந்து செம்மண்ணிலேருந்து குறுமண்ணிலேருந்து எல்லா வகையான மண்ணும் இருக்குது. இந்த மண்ணுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருக்குது. அந்த அந்த மண்ணுக்கு ஏற்ற பயிர்களை நம்ம பண்ணணும். அதில் இருக்கிற சத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணால் போதும். அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு டைம் ஆகுது நீங்களே கேட்டுக்குங்க, நம்ம பண்ணியிருக்கானா அப்படின்னு. 3 வருஷத்துக்கு ஒரு டைம் ஆகுது மண் பரிசோதனை அப்படிங்கிறது பண்ணணும். இதுக்காக தான் அரசாங்கத்தில் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களில் மண் பரிசோதனை நிலையம் ரொம்ப கம்மியான செலவில் கிட்டத்தட்ட 400 500 வருங்க ஒரு மண் பரிசோதனைக்கு. கிட்டத்தட்ட 40 ரூபா அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு ஒரு மானிய விலையில் கொடுக்குறாங்க. இது மண் பரிசோதனை எடுக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்தினேன். இப்போ ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னா ஒரே வகையான மரம்னா இந்த ஜிக்ஜாக் மூமெண்ட்டில் ஒரு 5-6 இடத்த செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மேலாக இருக்கக்கூடிய மண்ணோட அளவு இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் நீங்கள் சுரண்டி தள்ளி விட்டுறணும். அதில் சத்தைகள் அந்த சத்துக்கள் எல்லாம் இருக்கும், லேசாக இருக்கிற தரணும். அதுக்கப்புறம் ஒரு மண்வெட்டியில் இப்படி ஒரு வெட்டு, இப்படி ஒரு வெட்டு, இந்த வெட்டி இந்த மண்ணை எடுத்து வெளியில் போட்டுறணும். இந்த மண் நமக்கு தேவைப்படாது. அதுக்கடுத்து இந்த வி ஷேப்பில் இங்கேருந்து இது வரைக்கும், மேலேருந்து கீழே வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச்சு அளவில் ஒரு மேலேருந்து கீழே வந்து ஒரு சுரண்டி, அதாவது ஒரு குச்சி வச்சு சுரண்டணுங்க. குச்சி வச்சு சுரண்டி, ஏன்னா இரும்பில் சுரண்டோம்னா இரும்பு சத்து வரும். அதனால் மேலேருந்து ஈக்குவலாக சுரண்டி இதில் எடுத்து மண்ணை எடுத்து வைக்கணும். 4-5 இடத்துல எடுத்து வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ 4 கிலோ வரும். நமக்கு தேவை 1/2 கிலோ தான். அப்போ அந்த நல்லா கலந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் போட்டு இந்த எதிர் எதிர் துருவங்களை நீக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த மண்ணை எடுத்து ஒரே மாதிரி ப்ளஸ் பண்ணி அதில் ஒரு ப்ளஸ் பண்ணி இதுலேருந்து எதிர் துருவம் இந்த 1/2 கிலோ மண் வர வரைக்கும் எடுத்துட்டு இந்த ஒரு நல்ல பாலித்தீன் பையிலையோ இல்லை காற்றோட்டமான பையிலையோ 1/2 கிலோ மண்ணை எடுத்துட்டு உங்களோட சர்வே நம்பரு, எந்த தோட்ட மண், எந்த மேல் தோட்டமா கீழ் தோட்டமா அப்படிங்கிற ஒரு முத்திரையிட்டு பக்கத்தில் இருக்கிற மண் பரிசோதனை நிலையம் இல்லை வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் போய் இந்த மண் பரிசோதனை கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கு மேக்ஸிமம் ஒரு 2 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சத்துக்கள் இருக்குது, என்ன உப்புத்தன்மை இருக்குது, அதே மாதிரி அடுத்த பயிர் நீங்கள் என்ன பயிர் பண்ண போகிறீங்க, அந்த பயிருக்கு என்ன சத்து தேவை, நீங்கள் என்ன சத்து இதில் இருக்குது, எவ்வளோ சத்து போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வந்துடும். இந்த கணக்கோட நுண்ணுட்டு சத்துக்கள் பேரிட்டு சத்து எல்லாமே வந்துடும். அதைப்படி நீங்கள் விவசாயம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக முழுமையான ஒரு சத்து ஒரு பயிருக்கு கொடுக்கும் பொழுது தான் மகசூல் அப்படிங்கிறது வரும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வர்ற மாதிரி சத்துக்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஈல்டு வராது. அப்போது நமக்கு கண்டுபிடிச்சி அதை நம்ம பண்ணணுங்க. இதுக்கப்புறம் அந்த மண்ணை வந்து
இயற்கையான மண்ணா வச்சிருக்கோமா? இப்ப எல்லா மண்ணும் வந்து மலடா மாறிட்டு இருக்குன்னு சொன்னா நீங்க ஒரு அஹ், ஆச்சரியமான ஒரு விஷயம். உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு இருக்கிற மண்ணு அடுத்த ஜெனரேஷன், அதாவது அடுத்த தலைமுறைக்கு 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு இதே மண்ணை கொடுக்க முடியுமா? நம்ம தாத்தா வச்சுக்கிட்டு இருந்த மண்ணை இன்னைக்கு நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இது வேஸ்டா போகுது. அப்போ மண்ணுங்கிற ஒரு ஃபேக்டரிக்கு நம்ம வந்து உயிர் கொடுக்கணும். உயிர் அப்படின்னா இயற்கையாகவே வளிமண்டலத்தில் நைட்ரஜன்கிற சத்து இருக்கும். அந்த சத்து வந்து சைக்கிள் அப்படிங்கிற முறையில் நம்ம சுற்றணும். உதாரணத்துக்கு இப்போ இந்த நைட்ரஜன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வகை பயிர்களில் வேர் முடிச்சுல போய் ஸ்டோர் பண்ணி வைக்கும் அந்த சத்துக்களை. அந்த அந்த சத்துக்கள் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, அதாவது நுண்ணுயிர்கள் மூலமாக. நுண்ணுயிர்கள் இருக்கணும், அப்போ தானே உங்களுக்கு இருக்கும். நுண்ணுயிர்களில் சேமித்து வச்சுருக்கோம். அதை வந்து நைட்ரிஃபைங் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, அந்த பாக்டீரியா என்ன பண்ணணும், அது உடச்சி விட்டு அமோனியாவாக மாற்றும். இந்த மாதிரி மாற்றி அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நைட்ரேட்டாக நைட்ரிஃபைங் பாக்டீரியா இது உற்பத்தி பண்ணி அதுக்கப்புறம் நைட்ரேட்டாக மாற்றும். நைட்ரேட்டாக ஒரு உற்பத்தி பண்ணி நைட்ரேட்டாக மாற்றி இது மறுபடிக்கும் தாவரத்துக்கு ரெடியாக போகும். இப்போ அரிசி வச்சா பொங்கி சாப்பிட்ற மாதிரி எளிமையான முறையில் செடிக்கு அந்த சத்துக்கள் கொடுக்கும். இந்த சத்துக்கள் அப்படியே சைக்கிள் மாதிரிங்க. இது மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கும். இதுக்கு போக மீதி இருக்கக்கூடிய நைட்ரேட் வந்து வளிமண்டலத்தில் அட்மாஸ்பியர் நைட்ரஜனாக மாறிடும். பயிர் போக மீதி எடுத்தது போக. இது இல்லாமல் நீங்கள் போடக்கூடிய மக்கக்கூடிய வயலில் கிடைக்கக்கூடிய கழிவுகள் சொல்லும்ல, பிளான்ட் கழிவுகள், அதெல்லாம் வந்து போடுறதுனால அது மக்கிறதுனால டீகம்போஸ் ஆனாலும் அதுவும் அமோனியா ஃபார்ம் ஆகி நைட்ரேட் ஆயிரும். இந்த மாதிரி சுழற்சியில் இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா உயிர் இருக்கணும். உயிர் இருக்கும்னா என்னங்க, நம்ம நல்ல ஒரு சத்துக்கள் இயற்கையான முறையில் போட்டால் தான் அந்த உயிர் நிலைச்சி நிற்கும். செயற்கையிலேயே நம்ம போட்டோம்னா ஒரு காலத்தில் மலடாக மாறிடும். நமக்கு கொடுக்குற தண்ணினாலையும் அது கெட்டு போகுது. உப்பு தண்ணீருக்கு பாய்ச்சறதுனாலையும் இந்த ஃபேக்ட்ரி கெட்டு போகுது. இது கெட்டு போச்சுன்னா அந்த மண்ணானது, அந்த விவசாய நிலம் ஆனது ஒரு கற்பப்பை மாதிரிங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குழந்தைய உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணுங்க. அதுக்கான முயற்சி நம்ம பண்ணணும். அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த மண்ணை வந்து பதப்படுத்துறதுக்கு மினிமம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆழக்கலப்பை, அதாவது இந்த சட்டி கலப்பைன்னு சொல்லக்கூடிய இந்த உளிக்கலப்பையை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு டைமாக யூஸ் பண்ணணும். நார்மலாக வந்து 1/2 அடி 1 அடிக்கு தான் நம்ம உழவு ஓட்டியிருப்போம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி 2.5 அடி 3 அடி கூட போகுங்க. அந்த பயிருக்கு தகுந்தாப்படி இந்த மாதிரி மண்ணை வந்து சஃபுல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. மண்ணை வந்து பரட்டி போடணும். இது 2 to 3 இயர்ஸ் ஒரு டைம் ஆகுது. இந்த சம்மர் கோடை உழவு டயத்தில் நீங்கள் பண்ணணும். இது பண்ணுறனால என்னாங்கன்னா மேல் மண் கீழ் மண்ணுன்னு கலந்து போகும்போது அந்த சத்துக்கள் அளவாக ஆரோக்கியமாக மேலே இருக்கிற உப்புத்தன்மையாக இருந்தால் நியூட்ரலைஸ் பண்ணும். மண் இறுக்கமாக இருக்கிறது வந்து லூஸ் ஆகும். அப்போ வேர் நல்லா உள்ள புகுந்து பண்ணும், காற்றோட்டம் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இயற்கை உரங்கள் செயற்கை உரங்கள் இருந்தாலும் மக்கும். இயற்கையாகவே அந்த மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது நுண்ணுயிர்கள் வந்து நல்ல ஆரோக்கியமான மண்ணாக மாற்றிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு சஃபல் பண்ணணும். சூரிய ஒளிச்சேர்க்கை மேலே பண்ணனால பூச்சிகள், நிறைய பூச்சிகள் கூட்டுப்புழுகள்லாம் உள்ளே இருக்கும். அதை எடுத்து பண்ணும்போது பறவைகள்லாம் அந்த கூட்டுப்புழு எடுத்து அந்த மண்ணை வந்து சமப்படுத்தும். நிறைய களை செடி விதைகள்லாம் உள்ளுக்குள்ளே போய் மக்கி அவிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நிறைய விஷயத்த இந்த உளிக்கலப்பை வச்சு ஒரு 2 to 3 இயர்ஸ் நம்ம பண்ணலாம். ஏன்னா மண்ணுங்கிற ரகசியத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா மண்ணை உயிரோட்டமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு ரகசியம். அடுத்து வந்து நீங்கள் டிராக்டரில் நீங்கள் வந்து மண்ணை பரட்டி விடுறதும், அதை பண்ண பின்னாடி கொத்தி கலப்பி அந்த சம்மர் உழவு, கோடை உழவு, கோடை டயத்தில் நீங்கள் பண்ணி விடணும். இப்படி பண்ணுறதுனால கோடை வலையில் பெய்யக்கூடிய மழை நீரானது அந்த வயலுக்குள்ளே அப்படியே இறங்கும். அந்த மண் வந்து உயிரோட்டமாக இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கத்துக்கு அந்த மண் மாறுங்க. இப்போ மண்ணில் அங்கக பொருள்கள்ங்கிறது நீங்கள் நீங்கள் நம்ம தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய மக்கின பொருட்கள், அதாவது குப்பை, சாணி குப்பை, பயிர் வேஸ்ட். இப்போ கள்ளச்செடியெலாம் வந்துட்டு எடுத்துட்டோம்னா அந்த கல்லை எடுத்துட்டு மீதி இருக்கிற புக்கை வந்து மாட்டுக்கு தீவனம் போடுவோம். மீதி இருக்கிற பயிரை வந்து வேர்கள் இதெல்லாமே வயல்லே விட்டுறணுங்க. அதுக்கப்புறம் அந்த சில இதெல்லாம் வந்து பசுந்தாள் உயிரங்கள் இருக்குது, பசுந்தாள் பயிர்கள், அந்த இலைகள்லாம் முளைக்க விட்டு அந்த மர ஈரத்தில் முளைக்க விட்டு மடக்கி உழவுறது. இதை மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாம் இது பண்ணி அதை நன்மை செய்கிற உயிரினங்கள் பெருக்கம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப ஒரு வருடத்திற்கு ஒரு டைம் இந்த மாதிரி சுழற்சி முறையில் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த மண்ணோட வளம் கூடிகிட்டே இருக்கும். அந்த காலத்தில் கொடிஞ்சி எருகு இதெல்லாம் வந்து அறுத்துட்டு வந்து நம்ம வயலில் போட்டு நம்ம பண்படுத்தி தான் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போலாம் அது எதுவுமே கிடையாது. உரத்தை போட்டு அப்படியே பண்ணுறாங்க. அப்போ அந்த உயிரோட்டம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால தான் ஈல்டு வித்தியாசம் இருக்குது. இப்போ சரி ஒரே மாதிரி பண்ணோம்னா ஈல்டு வருமா அப்படின்னா ஒருங்கிணைந்து பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
பசுந்தாள் பயிர்கள் குளிஞ்சி தக்கப்பட்டு சனப்பை இதெல்லாம் வந்து வளர்த்து விட்டு பூ வர்றதுக்கு முன்னாடி மடக்கி உழவு ஓட்டணும். மண்புழு அதே மாதிரி மண்புழு உரம் வந்து தொட்டி வச்சு மண்புழு உரம் உற்பத்தி பண்ணி போடலாம். அதே மாதிரி உயிர் உரங்கள் இருக்குது. அந்த உயிர் உரங்கள் பற்றிலாம் பின்னாடி வரும். அதை பற்றி அந்த உயிர் உரங்கள் கொடுத்து உயிரோட்டமாக வச்சுக்கணும். தேவையின் அடிப்படையில் சத்துக்கள் குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் செயற்கை உரங்கள் போடலாம். பட் பேலன்ஸ்டாக போடணும், ஒரே இதை நம்பி போடக்கூடாது. அப்படிங்கிறது தான் ஈல்டு. இது வந்து மண்ணுக்கான விஷயம். சில மண்ணெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும். நீல மண்ணுகள் எப்படி பிரச்சனை உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமில வகை மண்கள், அந்த அங்கக பொருட்கள் போடாமல் ஆர்கானிக்லாம் போடலைன்னா பிரச்சனைகள் வரும். அமிலத்தன்மையான மண் உருவாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயிர் வளர்ச்சிகள், சத்து குறைபாடுகள், இது சத்து எடுத்து கொடுக்காது. சத்துக்கள் பயிர் எடுத்துக்கிற அளவுக்கு வேறு வந்து சூழ்நிலை இருக்காது. இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது பேலன்ஸ்டு போடணும். அதுதான் மண் பரிசோதனை பண்ணும்போதே சொல்லிடுவாங்க. அமில வகை மண்ணாக இருந்தால் சுண்ணாம்பு போடணும், எவ்வளோ அளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த அப்படி போடணும். அந்த மாதிரி விஷயங்கள் போட்டு அதை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள் போட்டிங்கன்னா அதுக்கான ஈல்டு கிடைக்கும். இதுதான் அந்த சுண்ணாம்பு போடுறதுனால உங்களுக்கு தலைச்சத்து நிலை நிறுத்தமாக இருக்கும். ஏன்னா அது பேலன்ஸ் பண்ணுறது, பிஹெச் லெவல் பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது பண்ணுறதுனால சத்துக்கள் வந்து நச்சா மாறுறத தடுக்கப்படும். மண் கட்டமைப்பு பெறும், பயிர் வளர்ச்சிகள் நல்லா இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்கும். இது வந்து அடுத்ததான் வந்து கலர் மண். சில இதெல்லாம் கலர் மண் ஆயிரும். காரணம் என்னென்னா கெட்டி மண் ஆயிரும், உரங்கள் பாண்டட் ஆயிரும். நீங்கள் செயற்கை உரங்கள் அதிகமாக போட போட என்ன போவீங்கன்னா கெட்டியாகி மண்ணு கல் மாதிரி ஆயிடுச்சுங்கம்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சி இருக்காது, காற்றோட்டம் இருக்காது, சத்துக்கள்லாம் குறைவாக இருக்கும், நுண்ணுயிர்கள் பெருக்கம் இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் விவசாயம் பண்ணிங்கன்னா மகசூல் குறையத்தான் செய்யும். அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு ஜிப்சம் போடணும். ஜிப்சம் மாதிரி போடணும், எருக்கள் போடலாம். சர்க்கரை ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய ஆலைக்கழிவுகள் போட்டிங்கன்னா பேலன்ஸ் பண்ணி அந்த இறுக்கத்தை போக்கி நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கலாம். தரமான தண்ணீர் பாசனம், நல்ல தண்ணீர் பாசனம். அப்படிலாம் பாசனம்னா பேலன்ஸ்டாக இருக்கும். அப்படி சோடியம் வழங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பின் அளவு அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உவர் மண், அதாவது சலைன் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க, உப்பு படிமானம் இருக்கும். நீங்கள் இது வந்து மண்ணெல்லாம் பாறையிலேருந்து வர்றதானுங்க. அப்போ கீழே இருக்கிற பாறையிலேருந்து உப்பு தண்ணியெல்லாம் உள்ளே வந்து வெளியில் வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உப்பாக மாறிட்டு தான் இருக்கும். பாசன நீர், நிலத்தடி நீர் உருவாகிறது, கடல் ஓரத்தில் இருந்தால் கடல் நீர் உருவாகிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து கெட்டு போயிடும். நீங்கள் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும் மண். மேலே பார்த்து பேச்சிருக்கா, அதில் எந்த செடியும் வளராது, களைச்செடி கூட வளராது. அப்போ வெள்ளை நிற படிதல், உப்பு படிதல் மேலே இருக்கும், ஈரப்பசம் இருக்கும், பயிர் வளர்ச்சி கொடுக்கும். இப்போ இதில் போய் என்ன விவசாயம் பண்ணோம்னா உங்கள் உழைப்பெல்லாம் போடுவீங்க, முதல் போடுவீங்க, கடைசியில் ஈல்டு என்ன கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சத்துக்கள் போய் சேராது, உயிரோட்டம் இருக்காது, நிலக்கருகிட்டு இருக்கும். என்னடா விவசாயம் பண்ணி ஒன்றும் லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் எப்படி சரி பண்ணணும், அதுக்கு தண்ணி வந்து அதாவது வடிகால் வசதி பண்ணி மழை பெய்யறப்ப நம்ம அது பண்ணிட்டு நல்ல தண்ணியை பாய்ச்சறதுனாலையும், தண்ணியை வந்து மென்னீர் கீழே இருந்து பார்த்தா கடிநீர்னு சொல்லுவோம், அது மென்னீராக மாற்றுறது, இதெல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த உப்புக்கள், அந்த களிமண்ணில் இருக்கக்கூடிய இது விஷயங்கள் இதெல்லாம் அந்த அதே மாதிரி வண்டல் மண் அடிக்கிறது பேலன்ஸ்டாக பண்ணணும். அதில் உப்புகள் நீக்கிறதுக்கு தகுந்தாப்படி பாசன சுழற்சி. அதேமாரி தொட்டியில் தண்ணி மூலமாக வந்துச்சுன்னா தொட்டியில் வந்து சரி பண்ணணும். அதை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள் அதெல்லாம் பண்ணணும். இப்போ மண்ணோட இது வந்து ரிசர்ச் பேப்பர்லேருந்து எடுத்தது என்னென்னா, ஒரு மண் வந்து நல்லா ஹெல்த்தாக இருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 வகையான வகை பண்ணணும். ஆர்கானிக் மேட்டர்ன உரங்கள், அதாவது உயிர் உரங்கள், பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் போடணும், உழவு சரியாக இருக்கணும், சாயில் கெட்டியாகிறத தடுக்கணும், பயிர் மாற்றி மாற்றி பண்ணணும், கவர் கிராப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாமே பர்சனல் பயிர்கள் எல்லாமே போட்டு அந்த டைவர்சியேஷன் கிராப் மாற்றி மாற்றி பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பயோ ஃபெர்டிலைசர் உயிர் உரங்கள் நம்ம அப்ளை பண்ணணும். உரங்கள் வந்து பயிருக்கு தேவையான அளவு பார்த்து பண்ணணும். சத்துக்கள் குறைவாக இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம அதிகப்படியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மானாங்கனியாக போடாமல் கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி போடணும். பாஸ்பரஸுங்க அடி உரமாக இருக்குன்னா மணிச்சத்துனா அடி உரமாக போடணும். பேலன்ஸ்டாக பிரித்து போடணும், குப்பை எருகளோட சேர்த்து போடணும். இந்த மாதிரி பேலன்ஸ்டாக பண்ணும்போது தான் ஈல்டு நிறையா கிடைக்கும். நீங்கள் ஆர்கானிக் மட்டும் போனாலும் சரி கிடைக்கிறது கம்மியாக இருக்கும், இன்ஆர்கானிக் போனால் கிடைக்கும். ரெண்டும் சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறதான் பாருங்களேன். இது ரிசர்ச் பண்ணி ட்ரையல் பண்ணி பெர்மனண்ட்டாக இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக ஈல்டு கிடைக்கும். கிராப் ரொட்டேஷன் ஒரு பயிர் பண்ணினா அடுத்தடுத்த பயிர்கள் மாற்றி பண்ணணும். ஒரு இதெல்லாம் பண்ணும்பொழுது சாயில் ஹெல்த்தை நல்லா மேனேஜ் பண்ணுறோம். அதேமாரி தண்ணியை வந்து பாய்ச்சறத வேலைகளில் நம்ம பண்ண போகிறோம். அடுத்த 2 பண்ணோம்னா உங்களுக்கு ஈல்டு வந்து அக்ரானிக் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணோம்னா விவசாயம் சரியான அமுத சுரப்பி மாதிரி. அதாவது அமுத சுரப்பி பண்ணால் என்னங்க, அச்சய பாத்திரம்னு சொல்லுவோம்ல, ஈல்டு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம மண்ணை வச்சுக்கணும். இந்த மண்ணை இந்த மாதிரி வச்சுக்கிறது நம்மளோட வளம் மட்டும் இல்லைங்க, இந்த நாட்டோட வளமும் சரி. நம்ம வந்து வளமான மண்ணாக வச்சுக்கிற பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. அது விவசாயிகளான எல்லாருக்கும் இருக்குது. இது வந்து முதல் ரகசியம் மண்ணை பற்றி. 2வது ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாய்ச்சக்கூடிய தண்ணீர்.
இப்போ தண்ணி வந்து 3 வகையில் கிடைக்கும். இயற்கையாக மழை பெஞ்சு மானாவாரின்னு சொல்லுவோம். அந்த மழை கிடைக்கக்கூடிய காலங்கள் மாறி போச்சு இப்போ. சீதோஷ நிலை மாறிடுச்சு. மாதம் மும்மாரி பெய்யுங்கிற மழை வந்து மாறிடுச்சு. மரங்கள் குறைஞ்சனால மழையோட அளவு குறைஞ்சி. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? போர் போடுறோம். போர் போடும் பொழுது உப்பு பாறையிலிருந்து தண்ணியை வெளியில் எடுக்கிறோம். உப்பு பாறையிலிருந்து கலந்துக்கும் போது கடின நீராக தான் இருக்கும். கடின நீர்னா கெட்டி நீர்னு சொல்லுவோம். இந்த கெட்டி நீரில் சத்து கரையிறது கம்மியாக இருக்கும். அப்போ பயிர் உறிஞ்சுக்கிற அளவும் கம்மியாக இருக்கும். அப்போ எல்லாமே தண்ணி தான் ரொம்ப முக்கியம். தண்ணிங்கிறது தான் H2O, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அந்த நியூட்ரிஷன், அது சத்து, இயற்கையான சத்து. நமக்கு எப்படி ரத்தம் வந்து ஒரு மனிதனுக்கு தேவையோ அது மாதிரி தாவரத்துக்கு தண்ணி இல்லைன்னா முடிவு பணியாகுது. அப்போ நம்ம தண்ணியை எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும், நல்ல தண்ணீரை எப்படி வந்து நிறைய நிலத்துக்கு பண்ணணும், சத்துக்கள் எல்லாம் கொடுக்கறது எல்லாமே தண்ணீர் தான். அப்போ தண்ணி பாசனம் இல்லை அப்படின்னா மழையெல்லாம் பாருங்களேன், நிலையில்லாத வருமானம் பண்ணால எந்த பயிரும் சரியாக போட முடியாது. தண்ணியை அளவு வச்சுட்டு நம்ம பண்ணணும். அளவாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரிசர்வ் மெட்டீரியல் அது. அப்போது அதுக்கு நம்ம சரியான ஒரு மகசூல் வரணும் அப்படின்னா தண்ணி மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மண்ணுக்கு தகுந்த அப்படி விவசாயம் பண்ணணும். இப்போ களிமண்ணுனா நீர் பிடிப்பு திறன் அதிகமாக இருக்கும், கரெக்டாக அதுக்கு விட்டு பாசணும். அதேமாரி மணப்பாங்கன்னா அப்பப்போ பாசணும். அதேமாரி என்ன பயிர் நம்ம போட போகிறோம், அந்த பயிருக்கு எவ்வளோ தண்ணி தேவை, அதை கருத்தில் கொண்டு கரெக்டாக நம்ம பண்ணணும். அப்போ தண்ணி வந்து எந்த வகையான பாசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாசனங்கள் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய்க்கா பாசனம் இருக்குது. தண்ணி அதிகமாக இருக்குன்னு நம்ம வாய்க்கா பாசனம் உப்பு தண்ணியை பாசனமாக பண்ணுறோம்னா என்ன, உப்புகள் அதிகமாக நிலத்துல போய் தங்கும். அப்போ நீங்கள் வந்து சொட்டு நீர் பாசனமாக யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சொட்டு நீர் பாசனமாக பண்ணலாம். வாய்க்காலில் பாசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி போகும். அதே மாதிரி தெளிப்பு பாசனம் பண்ணலாம். மழை நீர் தூவான் மாதிரி பண்ணலாம். தொட்டியில் உப்பு தண்ணிகள் இந்த மாதிரி எதாவது வச்சுன்னா இந்த மாதிரி தொட்டிகள் போட்டு கிணத்துல விட்டு இதிலிருந்து அதில் வந்து சில ஜிப்சம் கூழாங்கற்கெல்லாம் போட்டு அந்த உப்புத்தன்மையை குறைச்சிட்டு வெளியில் விடலாம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது நல்லாயிருக்கும். சார் அதுக்கு முன்னாடி என்னென்னா என் தண்ணியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். மண் பரிசோதனை நிலையத்திலேயே தண்ணியோட காரத்தன்மை, உப்புத்தன்மை எவ்வளோ இருக்குது, அது நல்ல தண்ணீரா, அது எவ்வளவு வாசனத்துக்கு ஏற்றது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கும். உங்களோட வயலில், தோட்டத்தில், போரில் எடுக்கிறீங்கன்னா ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் கூட ஓடிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில், ஃப்ரெஷ் பாட்டிலில் நீங்கள் தண்ணியை பிடிச்சிட்டு நீங்கள் உடனே அன்னைக்கு 24 மணி நேரத்தில் கொண்டு போய் லேபில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க டெஸ்ட் பண்ணி இந்த தண்ணியில் எவ்வளவு உப்புக்கள் இருக்குது. ஏன்னா தண்ணி வந்து இப்போ மண் வந்து நிறைய கெடுறதுக்கு, அந்த காலத்தில் அப்படி கிடையாது. எல்லாமே நேச்சுரலாக ஆற்று பாசனம், வாய்க்கா பாசனமே இருந்தது. இப்போ என்னென்னா அந்த வாத்து பாசனம், வாய்க்கா பாசனம் நிறைய நிலத்தில் வந்து வரும்போது அந்த உப்புக்களும் சேர்ந்து வந்துடுது அதில். அது இல்லாமல் பூமியிலேருந்து எடுக்கிற இது வந்து உப்பு பாறையிலேருந்து வெளியில் வர்ற தண்ணியை மறுபடியும் அந்த பாசனம் பண்ணும்போது அது வடிஞ்சு போகும்போது உப்பு வந்துட்டு தான் இருக்குது. அதனால் எந்த தண்ணி பாய்ச்சுறோமோ அதை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த உப்புத்தன்மையை கண்டுபிடிச்சி அதன்படி பண்ணணும். இப்போ உப்புத்தன்மையாக இருந்துச்சுன்னா கெட்டியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு வந்து கெட்டியான மண்ணில் போய் வேறு அதிகமாக விடாது. இப்போ பாருங்கள், இது குட்டாக இருக்குது, நல்ல புலவலப்பானது. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு அதிகமாக இல்லைன்னா உங்களுக்கு வளர்ச்சி இருக்காது, அதுக்கு சத்துக்கள் சரியாக கொடுக்கல. இப்போ பாருங்கள், இப்போ உப்பு தண்ணியாக இருக்கிறதுனா செடி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டல்லாக இருக்குது. நல்ல தண்ணியில் பாய்ச்சும்போது பச்சையாக இருக்கிறது எப்படிலாம் மாறி இருக்குன்னு பாருங்கள். அதனால் இந்த உப்பின் அளவு எவ்வளோ பெர்சன்டேஜ்னு நீங்கள் அந்த பரிசோதனையில் கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. அந்த கண்டுபிடிச்சதை வச்சு நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த அப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இல்லை எல்லா தண்ணியும் ஒரே மாதிரி சவுறு தண்ணி, சப்பு தண்ணி மனம் பிடிச்சி பார்த்தாலே தெரியும். அதுக்கு தகுந்த அப்படி பயிர் பண்ணணும், அதுக்கு தகுந்த அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். தண்ணியை வந்து நல்ல தண்ணீரை மாற்றி விடணும். அப்படி விடும்போது விவசாயம் நல்லா இருக்கும், கண்டிப்பாக அதுக்கான ஈல்டு கொடுக்கும். இப்போ தண்ணியை பொறுத்து தான் நீங்கள் மண் மேலாண்மை பண்ணணும். மண்ணை வந்து மண்ணுக்கு தேவையான தண்ணி, இந்த மாதிரி தண்ணி வந்து நாளைக்கு அப்படியே கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த அப்படி பண்ணணும். நீர் மேலாண்மை பண்ணணும். நீர் மேலாண்மைனா மேனேஜ்மெண்ட்டு, நீங்கள் வந்து ட்ரிப்பில் இது பண்ணுறது, அதுக்கு தகுந்த அப்படி பிளாக் பண்ணுறதெல்லாம் அதுக்கெலாம் நம்ம வந்து பார்க்கலாம். பயிர் மேலாண்மை, தலைச்சத்துனா பிரித்து கொடுக்கணும். உப்பு தண்ணியாக இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னா ஒரே நேரத்தில் போடாமல் பசிக்க கொடுக்குற மாதிரி. மணிச்சத்துனா அடி உரமாக கொடுக்குறது. அதேமாரி சாம்பல் சத்து தேவைக்கு அடிப்படையில் கொடுக்குறது. நுண்ணூட்ட சத்து அதேமாதிரி தாங்கி வளரக்கூடிய பயிர்களாக நாங்கள் பண்ணணும். உப்பு தண்ணியை தாங்கின்னு தென்னை மரம்லாம் பார்த்தீங்கன்னா கடலோரத்தில் ஏன் வருது அப்படின்னா அது தாங்கி வளரும், நல்ல தண்ணி கொடுக்கும், இளநீ நல்லா கொடுக்கும், தண்ணி சவுறு தண்ணியாக இருந்தாலும் அது நல்லா கொடுக்கும். அந்த மாதிரி பயிர்களை தேர்ந்தெடுத்து பண்ணோம் அப்படின்னா அதுக்கான மகசூல் ஈடு கிடைக்கும். இதில் நம்ம விவசாயங்கிற தொழில் அந்த நுணுப்பங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் தண்ணியில். இப்போ உப்பு தண்ணி பாயனால மண் எப்படிலாம் கெட்டு போகுதுன்னு பாருங்கள். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை படிமானங்கள் போட்டு அந்த பயிர் வளரவே வளராது, சத்துக்கள் போயிருக்காது, உப்பு வளராது. இப்போ நம்ம வந்து நல்ல நிலம் தான் அப்படின்னு நினச்சோன்னா உப்பு தண்ணியும் பாய்ச்சறனாலையும் உரம் போட்டும்
வர்றதும் இருக்கும். அப்போ உப்பு தண்ணி பாய்ச்சறனாலும் இந்த மாதிரி ஈல்டு வரும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், விவசாயத்தை விட்டுட்டு பிளாட் போட்டு வேற வேலைக்கு போயிடுவார். அப்போ இந்த மண்ணையும் நல்லபடியாக வச்சிருக்கிறதுக்கு வைக்காமல் இருக்கிறது நம்ம தான் காரணம். அது வந்து சரியான பராமரிப்பு பண்ணணும். வடிகால் வசதி பண்ணிட்டு ஜிப்சம் கலந்த உரங்கள் போட்டு தண்ணி பாய்ச்சும் போதே அந்த தொட்டியில் ஜிப்சம் வச்சு நீங்கள் பண்ணோம்னா கல் இதெல்லாம் போட்டு பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ குளோரைடு தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா செடிக்கு பாய்ச்சுவீங்க, செடியோட ஈல்டு வராமல் இந்த மாதிரி காஞ்சி போயிருக்கும், எல்லாத்தையும் பேச்சா இருக்கும். அப்போ கால்சியம் மெக்னீசியம்னா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஜிப்சம் நிலத்துல போட்டு பேலன்ஸ் பண்ணலாம். மணல் சாரி நிலத்துனா 250 கிலோ, இது வந்து களி டைப்பாக இருந்தால் 500 கிலோ போடணும் ஜிப்சம். பைகார்பனேட் அதாவது அந்த உப்புத்தன்மை வேற ஒவ்வொரு வகையான உப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த உப்புக்கு தகுந்த அப்படி போடணும். இது வந்து தண்ணியிலேயே கலந்து வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், தொட்டியில் தண்ணியை விட்டு அதுலேருந்து பாய்ச்சணும். தொட்டியில் பாய்ச்சும் போது 80 கிலோ ஜிப்சம், 30 கிலோ கூழாங்கல், ஏன்னா உப்பு வந்து பிடிச்சி வச்சுக்கிறோம், அந்த தொட்டியில் போட்டு அதை அதுலேருந்து வடிஞ்சு வர தண்ணியை நீங்கள் பாய்ச்சும் போது நல்லாயிருக்கும். அதேமாரி யூரியா, ஜிப்சம், மண் இந்த மாதிரி 1:3:6 அந்த ரேஞ்சில் கலந்து நீங்கள் நிலங்களில் போட்டு அந்த உப்புத்தன்மையை பேலன்ஸ் பண்ணலாம். அப்புறம் அதுமாரி சல்ஃபேட் வகையான உப்புகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதுக்கு வந்து சுண்ணாம்பு தான் போடணும், ஜிப்சம் போடக்கூடாது. ஏன்னா அது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பிஹெச் லெவல் கூட இருக்குது. அப்போ அதை குறைக்கணும். அதை பேலன்ஸ் பண்ணனா நீங்கள் பேலன்ஸ் பண்ணி இது வந்து எல்லாமே பிரித்து சல்ஃபேட் உரங்களை தவிர்க்கணும். இதுக்கு தவிர்க்கணும், ஜிப்சம் போடக்கூடாது. அப்போ இதை வந்து சைக்கிள் சுழற்சியில் வாட்டரை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனால் தான் அந்த உயிரோட்டமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்து என்னன்னா கடின நீர். இப்போ நம்ம தண்ணி பாய்ச்சுறோம், உப்பு தண்ணியாக பாஞ்சிருது இல்லையா, இந்த கடின நீரை மென்மையான நீராக மழை தண்ணி மாதிரி மாற்றிட்டு மகசூல் பெறணும் அப்படின்னா இதுக்கான ரகசியங்கள் பின்னாடி வரப்போகுது. நாளைக்கு தொடர்ந்து அதை பார்க்கும்போது கிடைக்கும். இந்த ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு மண், தண்ணி இந்த 2 ரகசியங்களும் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு மகசூல் வரும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விதை, அதை பற்றி நம்ம அடுத்த ரகசியம் சொல்ல போகிறாரு மிஸ்டர் ரமேஷ் ப்ரோ. வெல்கம் ப்ரோ. விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம வந்து 2 தூண்களை பார்த்துட்டோம், மண், நீர் பார்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து விதையை பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்ம விதை தான் வந்து விவசாயத்துக்கு முக்கியமான இடுபொருள். இந்த விதையை நம்ம வந்து நல்ல ஒவ்வொரு ரகமும் இருக்குது, நம்ம சீசனுக்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுக்கணும். இந்த விதைகளில் 3 பகுதி இருக்குது. கரு இருக்குது, கரு வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான சத்து பொருள் இருக்குது, அப்புறம் அந்த விதை உரை இருக்குது. இதை நம்ம வந்து முக்கியமாக இந்த 3 தான் இருக்குது. நம்ம வேளாண்மையில் பார்த்தீங்கன்னா நல் விதையே நல் விளைச்சலுக்கு ஆதாரம். இந்த வேளாண்மையில் பார்த்தீங்கன்னா நல் விதை இருக்கணும். அதேமாதிரி அடுத்தது நல்ல உரங்கள், அதாவது நம்ம வந்து இயற்கை உரங்கள், அதேமாதிரி செயற்கை உரங்கள் இருக்கும், அதேமாதிரி நுண்ணூட்ட சத்துக்கள் இதெல்லாம் போடுறது. அடுத்தது பாதுகாப்பு பண்ணுறது, காட்டுங்கிறது பாதுகாப்பு பண்ணுறது. அதை நல்லா பாதுகாப்பு பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும். அதேமாதிரி இந்த நல் விதைங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைச்சான்று துறையினால் அங்கீகரிக்கப்பட்டது, சான்று செய்யப்பட்ட விதைகளை நம்ம பயன்படுத்த வேணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி விதையை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது இடுபொருளை தேர்ந்தெடுக்கும் போது சிறிய கவனக்குறைவு ஏற்பட்டாலும் நம்மளுக்கு வந்து மகசூல் ரொம்ப இழப்பு ஏற்படும். எப்படின்னா நம்ம இப்போ சம்பா இது வேணும்னா சம்பாவுக்குள்ள ரகங்கள் இருக்கணும், அதேமாதிரி குருவிக்குள்ள ரகங்கள் இருக்கணும். சப்போஸ் நம்ம வேறு ரகங்கள் தேர்ந்தெடுத்துட்டோம்னா மகசூல் குறையும். அதே மாதிரி ஹைபிரிட் நிறைய கலப்பினங்கள் இருக்குது, அதுமாதிரிலாம் தேர்ந்தெடுக்கும் போது நம்ம பருவநிலைக்கும் நம்மளோட மண்ணுக்கும் நல்லா அது வந்து வருமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தேர்ந்தெடுக்கணும். அப்படி இல்லைன்னா மகசூல் இழப்பு ஏற்படும், பயிர் சரியாக வராது. அதனால் பெரிய இழப்பு நம்மளுக்கு பெரிய இழப்பு ஏற்படும். நல்ல விதையானா நல்ல முளைப்புத்தன் இருக்கணும், ஈரப்பதம் நல்ல அளவானதாக இருக்கணும், இன தூய்மையாக இருக்கணும், புற தூய்மை இருக்கணும். அதேமாதிரி பார்த்தா பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பூச்சி நோய் வந்து நம்ம விதையிலே தாக்கிடுச்சுன்னா முளைப்புத்திறன் பாதிப்படையும். நோய்களாக இருந்ததுன்னா அது வந்து முளைக்கும் போதே கருக ஆரம்பிச்சிடும் நோய் தாக்கி. அதனால் அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பயிர் எண்ணிக்கை நல்ல முளைப்புத்திறன் இருக்கும். சான்று விதைகளை விதையும் பயன்படுத்தினோம்னா அது நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல முளைப்புத்திறன் இருக்கணும். முளைப்புத்திறன் நல்லா இல்லைன்னா நம்ம வந்து என்னைக்கு போடுறோமோ அன்றைக்கே முடிவு பண்ணிடலாம். இப்போ ஒரு 100 விதை போட்டு 100 முளைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். அதில் 70%, 60% இருக்குதுன்னா நம்ம முளைக்கிறனைக்கே முடிவு பண்ணிடலாம், நம்மளுக்கு மகசூல் கம்மியாக தான் வரும். அதனால் நம்மளுக்கு இழப்பு ஏற்படுங்கிறத நம்மளுக்கு முடிவு பண்ணிடலாம். அதனால் நல்ல முளைப்புத்திறன் இருக்கணும். பயிர் எண்ணிக்கையை வந்து நம்ம பராமரிக்கணும். அதே மாதிரி நல்ல வளர்ச்சி, சீரான பயிர் வளர்ச்சி இருக்கணும். ஒரே நேரத்தில் பூக்கணும், அதே மாதிரி அறுவடை ஒரே நேரத்தில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து
வேலையாட்கள்லாம் கம்மியாக தேவைப்படும். பூத்துக்கிட்டே இருக்குது, காய்ச்சிக்கிட்டே இருக்குன்னா நம்மளுக்கு வந்து வேலை ஒரே டைமில் அறுவடை பண்ண முடியாது. அது மாதிரி டைம்லலாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய செலவாகும். அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரே நேரத்தில் நம்மளுக்கு அறுவடை வரணும். அதேமாதிரி கலப்படம் இல்லாமல் இருக்கணும். ஒரு ரகம் இருக்குன்னா அதில் வேறு எந்த கலப்படம் இருக்கக்கூடாது. கலப்படம் இருந்துன்னா நான் கலப்படம் இருந்தால் என்ன ஆகும்? விவசாயி நம்ம கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுத்தோம்னா அவங்க கலப்படம் இருக்குது கம்மியாக கேட்பாங்க, ரேட்டு கம்மியாக கேட்பாங்க. அதனால தரமானதாக இருக்கும் இது மாதிரி நம்ம விதை சான்று விதை பயன்படுத்தினோம்னா. அதே மாதிரி நம்மளுக்கு நியாயமான விலை கிடைக்கும். சான்று விதைகளை பயன்படுத்தினாலும் நம்மளுக்கு நியாயமான விலைகள் கிடைக்கும். அதனால் வந்து நம்ம சான்று விதைகளை பயன்படுத்தணும். அது மாதிரி துறையினால் அங்கீகரிக்கப்பட்ட சான்று பண்ணியிருப்பாங்க. விதை சான்று துறையில் பார்த்தீங்கன்னா சான்று பண்ண இந்த அட்டை இருக்கு பாருங்கள், வெள்ளை அட்டையான்னு சொல்லக்கூடிய அட்டை எல்லாம் பார்த்துருப்போம். இது மாதிரி சான்று விதைகள் பயன்படுத்தி நம்ம இது மாதிரி சான்று பண்ணதை பயன்படுத்தணும். அது அந்த வெள்ளைங்கிறது ஆதார நிலை, அதை நம்ம நிறைய எல்லாம் பயன்படுத்தியிருப்போம். இதை பயன்படுத்தினா 2 to 3 பருவத்துக்கு நம்ம வந்து அதே நம்ம பயன்படுத்தக்கூடிய ரகங்களே நம்ம மீண்டும் மீண்டும் பயன்படுத்திக்கலாம். அதேமாதிரி ஆஸ் ப்ளூ சொல்லக்கூடிய அந்த ப்ளூவை பயன்படுத்தினா ஒரு டைம் பண்ணிக்கலாம். தொடர்ச்சியாக 3 முறைக்கு மேலே பயன்படுத்தினா ஒவ்வொரு டைமும் மகசூல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அது வீரியம் குறையும். அதனால் நம்மளுக்கு வந்து மகசூல் குறைய ஆரம்பிச்சிடும். நல்ல நான் சான்று பெற்ற விதைனா பார்த்தா இது மாதிரி ஒரே மாதிரி இருக்கணும். நெல்லுக்கு போட்டிருக்கோம். இதே மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி ரகங்களாக இருக்கணும், குணங்கள் இருக்கணும், நல்ல முளைப்புத்திறன் உள்ளதாக இருக்கும். அதே மாதிரி பிற ரகங்கள்லாம் கலந்துருக்கக்கூடாது, கலப்பு இல்லாமல் இருக்கணும், நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கணும். அதே மண் செடிகளின் பாகங்கள்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதனால இதெல்லாம் சான்று விதைகளில் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். நம்ம இது மாதிரி பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். சரி, இப்போ சப்போஸ் நெல்லுக்கு மட்டும் பார்ப்போம். நெல்லை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா வந்து ரகங்கள் தான் பயன்படுத்தோம். அந்த ரகத்தை வாங்கினோம்னா பதர் கொஞ்சம் இருக்கும். அதை நீக்கிறதுக்கு என்ன முறைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 லிட்டரில் வந்து ஒரு 1.5 கிலோ, அதாவது ஒரு லிட்டருக்கு 150 கிராம் நம்ம கல்லுப்பு, நம்ம சாப்பிடக்கூடிய உப்பை போட்டுட்டு நல்லா கலக்கணும். சாதாரண தண்ணியில் நம்ம வந்து முட்டையை போட்டோம்னா முட்டை முதக்காது கீழே போயிடும். அதே வந்து நம்ம கல்லுப்பு போட்டுட்டு 1.5 கிலோ போட்டுட்டு பண்ணோம்னா இது மாதிரி முட்டை வந்து நம்மளுக்கு மேலே மிதக்கும். மிதக்கிறப்ப நம்ம வந்து முட்டையை எடுத்து வச்சுட்டு நெல்லை நம்ம ஒரு 10 கிலோ போட்டுட்டு அதில் பண்ணோம்னா அதில் உள்ள பதறு கொஞ்சம் தான் வந்து இருக்கிறதெல்லாம் வந்து மேலே மிதக்கும். அதெல்லாம் நீக்கிட்டு நம்ம கீழே உள்ள நெல்லை மட்டும் எடுத்துட்டு அந்த நெல்லில் வந்து உப்பு நம்ம போட்டனால உப்பு இருக்கும். அதை 2 to 3 டைம் நல்லா கழுவிடணும். கழுவிட்டு அந்த நெல்லை பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கு நல்ல வந்து நாற்று கிடைக்கும், தரமானதாக இருக்கும். அப்படி பயன்படுத்தினா ஒவ்வொரு நாற்றும் நம்மளுக்கு வந்து நல்ல வீரியம் உள்ளதாக நல்ல மகசூல் நம்மளுக்கு கொடுக்கும். தரமற்ற விதைகள்லாம் இது மாதிரி இருந்ததுன்னா இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கு நாட்டிலே வந்து முளைச்ச உடனே கருகிரும். இதனால் வந்து நம்ம தரமற்ற விதைகள்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் இருந்தால் எடுத்துட்டு நல்ல விதைகளை நம்ம பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா தான் நம்மளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். அதேமாதிரி விதை நேர்த்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா விதைகளுமே வந்து அதாவது ஹைபிரிட்டை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து இமிடாகுளோர்பேடு, கார்பன் டைசிம் இதெல்லாம் வந்து திறம் இதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அதே வந்து நம்ம ரகத்துக்கு அது மாதிரி பண்ணுறது கிடையாது. அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக ரகங்கள் வாங்கினோம்னா சுடமோனஸ் எல்லாம் கேரியர் இருக்குது. சுடமோனஸ், அசோஸ்புலம், பாஸ்போவிட்டெல்லாம் இதெல்லாம் கேரியரில் இருக்குது, கிடைக்கும். அதே மாதிரி இப்போ வந்து லிக்விடாக வந்துருச்சு நிறையா. நம்மளுக்கு வந்து லிக்விடு தான் இப்போ பயன்படுத்துகிறோம். கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு லிக்விட் பயன்படுத்துகிறோம். இது வந்து மானியத்திலே கிடைக்கும். அதனால் இந்த லிக்விடை நம்ம பயன்படுத்தி நெல்லுக்கு நல்லா பயன்படுத்தி இது மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நிழலில் உலர வைக்கணும். உலர வச்சு நம்ம அந்த விதைகளை பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கு நல்ல தரமானதாகவும் நல்ல நம்மளுக்கு வீரியம் உள்ள நம்மளுக்கு நாற்றுகளாக கிடைக்கும். இது மாதிரி பயன்படுத்தினோம்னா நாற்றுகளே வந்து மிளகாய் செடியோ கத்திரி செடியோ வந்து அழுகாது. நம்ம இந்த புரோட்ரை யூஸ் பண்ணி இப்போலாம் வந்து ஹைபிரிட் நிறையா வந்துருச்சு. தக்காளிக்கெல்லாம் பொறுத்தளவுக்கு தக்காளி, கத்திரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் தான் நிறையா யூஸ் பண்ணுறோம். அதுக்கெல்லாம் இந்த புரோட்ரை யூஸ் பண்ணி அதில் இந்த காயப்புத்துன்னு சொல்லக்கூடிய காயப்புத்திறப்பை நிரப்பி அதை வந்து பயன்படுத்தி இப்போ நிறையா வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை ஹைபிரிட்டை பொறுத்தளவுக்கு இதை இப்படி தான் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறனால ஒவ்வொரு நாற்றும் நம்மளுக்கு வந்து முக்கியம். விதையும் ரொம்ப முக்கியம். இப்போலாம் வந்து ஒரு பாக்கெட்டில் 1000 விதை இருக்குது, ஒரு விதை இவ்வளோ ரேட்டு அப்படின்னு தான் வந்து ஹைபிரிட்லாம் விற்கிறாங்க. பருத்தி, மக்காசோளம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹைபிரிட்டாக வந்துருச்சு. அதெல்லாம் ஹைபிரிட்டு தான் பயன்படுத்தாங்க, ரகங்கள் யாரும் பயன்படுத்துவதில்லை. காய்கறியில் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஹைபிரிட்டு தான் வந்துருச்சு. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் ஒவ்வொரு விதைக்கும் உள்ள காஸ்ட் தனியாக அப்படி தான் இப்போல்லாம் விதை எண்ணி தான் போடுறாங்க. 100 விதை இருக்கும், 1000 விதை இருக்கும் அப்படின்னு தான் இந்த ஹைபிரிட்டை பொறுத்த அளவுக்கு சொல்லுவாங்க. ஹைபிரிட்டை பயன்படுத்தினா என்ன பயன்கள் பார்த்தீங்கன்னா அதிக மகசூல் வரும், நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கும், அதேமாதிரி ஒரே மாதிரி வளர்ச்சி இருக்கும், அறுவடையை ஒரே டைமில் பண்ணலாம், மேம்பட்ட தரம் இருக்கும் ஹைபிரிட்டை பொறுத்தளவுக்கு. அதுமாதிரி தீமைகள் நிறையா இருக்குது. என்னென்னு வச்சிங்களேன், இந்த விதையை நம்ம மீண்டும் மீண்டும் பயன்படுத்த முடியாது. லோக்கல் வெரைட்டி மாதிரி இதை மீண்டும் மீண்டும் பயன்படுத்த முடியாது. செலவு அதிகம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து செலவு பண்ணணும். அதிகமாக இதுக்கு செலவாகும். பராமரிப்பு செலவும் அதிகமாக இருக்கும். சூழலுக்கு குறைந்த பொருத்தமாக இருக்கும். நம்ம ஒரு சூழ்நிலைக்கு போட்டோம்னா அடுத்த சூழ்நிலைக்கு அதே நம்ம ஹைபிரிட்டை பயன்படுத்த முடியாது. அதனால் வந்து அப்போக்கி என்ன அந்த பருவத்துக்கு வேணுமோ அதை தான் நம்ம பயன்படுத்தணும். நிறுவனங்களை நம்பி தான் நம்ம இருந்தாகணும்.
ஒவ்வொரு முறையும் நிறுவனத்துக்கு போய் நம்ம வந்து வாங்கி அவங்ககிட்ட தான் வாங்கி ஆகணும். அதே மாதிரி ப்ராஃபிட்டு அது மாதிரி ஃபார்மர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா ஹைபிரிட்டை பயன்படுத்தலாம். அதே மாதிரி வந்து நல்ல நேச்சுரல் ஃபார்மிங்காக இருக்கணும், நான் இயற்கையாக நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரகங்கள் தான் பெஸ்ட்டு. அப்படி ரகங்களை பயன்படுத்தினா எத்தனை டைம் வேணுமாலும் நம்ம அதை வந்து மீண்டும் மீண்டும் பயன்படுத்தினா மகசூல் குறைய ஆரம்பிக்குமே தவிர மற்றபடி ஒன்றும் இருக்காது. அதனால ரகங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்த தேங்காயை பொறுத்தளவுக்கு நெட்டை ரகம், குட்டை ரகம், கலப்பின ரகம்னு இருக்குது. நெட்டை ரகத்தை பொறுத்தளவுக்கு நம்ம வெஸ்ட் கோஸ்ட் டால், ஈஸ்ட் கோஸ்ட் டால் அப்படின்ட்டு ரகங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி அரசம்பட்டி நெட்டைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் இருக்குது. வேப்பங்குளத்தில் இருக்குது. இதெல்லாம் வந்து நெட்டை ரகங்களில் சேர்ந்தது. குட்டை ரகங்கள் பார்த்தீங்கன்னா சவுகாட், கிரீன், ஆரஞ்சு அப்படிங்கிறத குட்டை ரகங்கள்லாம் இருக்குது. இது மாதிரி ரகங்களை பயன்படுத்தலாம். அதேமாதிரி கலப்பின ரகங்கள் இப்போ நிறையா இருக்குது, அதையும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். அதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கேரா சங்கரா, லச்சா, கங்கா, இது மாதிரி நிறைய வந்து ஹைபிரிட்டில் இப்போ நிறைய வெளியிட்டிருக்காங்க, அதெல்லாம் பயன்படுத்தலாம். சப்போஸ் நெட்டை ரகம்லாம் நம்ம இருக்குது, நம்ம தோட்டத்திலே இருக்குது, அதை பயன்படுத்தலாம்னா 20லேருந்து 40 வருஷம் உள்ள மரங்களை தேர்ந்தெடுத்து பண்ணோம்னா நல்லது. அதேமாதிரி அந்த கீழே பார்த்தீங்கன்னா நல்லா தடிமனாக இருக்கணும். தென்னை மரத்தை போட்டு நல்லா கீழே தடிமனாக இருந்து நல்லா வருதுன்னா அது மாதிரி மரங்களை தேர்ந்தெடுக்கணும். அதேமாதிரி நோய், பூச்சி அது மாதிரிலாம் எதுவும் தாக்காத தேங்காவாக நம்ம பயன்படுத்தி நெத்துக்கு பயன்படுத்தி நெட்டை ரகங்கள்லாம் நம்ம ஓனாக கூட பயன்படுத்தலாம். நல்ல ரகங்கள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதையே பயன்படுத்தி நம்ம வந்து நம்ம இப்போ நர்சரிக்கு பயன்படுத்தி நம்ம அதையே போட்டுக்கலாம். இந்த வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி. ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செல்வராஜ் சார் வந்து அவர் வந்து தஞ்சாவூர்லேருந்து கனெக்ட் ஆகிருக்காரு. அவர் வந்து அக்ரி ஆஃபீஸர். அவர் வந்து இப்போ அடுத்ததாக 4வது தூணை பற்றி பேச வருகிறார். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் செல்வராஜ். நான் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு கனெக்ட் ஆயிருக்கேன். நான் 2001 இந்த வேளாண்மை துறையில் ஒர்க் பண்ணிருக்கேன். அதே மாதிரி என்னோட பேக் வந்து என்னோட பேரண்ட்ஸ், அதே மாதிரி நானும் முன்னாடி நம்ம நண்பர்கள் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது சொன்னது மாதிரி நானும் முதற்கண் விவசாயி, 2வது வந்து அலுவலர். அதே மாதிரி ஒரு 20 வருஷத்துல நான் பிறந்ததுலேருந்தே விவசாயத்தில் தான் இருக்கேன். இன்னமும் விவசாயத்துறையில் பல்வேறு மாவட்ட விவசாயிகளோட தொடர்பு கான்டாக்டில் இருக்கும். தனியார் துறை மற்றும் இப்போ கவர்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணிருக்கோம். சார் சொன்னாங்க, முத்துக்குமார் சார் மண் நீர் எவ்வளோ முக்கியங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சீடை பற்றி சார் ரமேஷ் சார் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இது எல்லாம் சரியாக தேர்ந்தெடுத்துட்டீங்க, ஒரு தரமான விதை உங்களுக்கு கிடைச்சிருச்சு, சரியான மண், நீர், நிலம், சொட்டு நீர் எல்லாம் பல்வேறு வகையில் நீங்கள் சாகுபடி பண்ணாலும் அது ஒரு சிலர் வந்து ஹையஸ்ட் ஈல்டு எடுக்கிறாங்க, சிலர் ஆவரேஜ் ஈல்டு எடுக்கிறாங்க, சிலர் வந்து இன்னமும் அந்த ஆவரேஜ் ஈல்டை ரீச் பண்ணுறதுக்கே போராடுறாங்க. இது எது வந்து தீர்மானிக்குதுன்னா, ஒன்று மழை, அதுக்கப்புறம் நீர், அந்த உள்ள சரியான சீதோஷ் நிலை, அதுக்கு அடுத்தது பூச்சி நோய் தாக்குதல், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பராமரிக்கிற மேனேஜ்மெண்ட் டெக்னிக். இந்த மேனேஜ்மெண்ட் டெக்னிக் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னிக். அந்த டெக்னிக் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது சரியான டைம்லி, இப்போ 100 நாள் பயிரில் 60 நாளைக்குள்ள எல்லா ஒர்க்கும் முடிக்கணும்னா அந்த 60 நாளில் முடிச்சிடணும். அது என்னென்ன டைமில் எந்தெந்த உரத்தை எப்போ அப்ளை பண்ணுங்கிறது நீங்கள் பண்ணிடுவீங்க. அதை சொல்கிறதுக்கு பல்வேறு ஊடகங்கள் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ப்ரைவேட்டில் வாங்குறீங்க, நீங்களே சிலர் எக்ஸ்பீரியன்ஸ், பேஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட அனுபவத்தில் நீங்கள் சாகுபடி பண்ணுறீங்க. அப்படி பண்ணியிருந்தாலும் அதை நம்ம ஒரு சிலர் நான் இப்போ சொல்ல போகிற டெக்னிக்கில் ஃபாலோ பண்ணலாம், சிலர் ஃபாலோ பண்ண கூட இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை. இந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை இது எல்லாம் சரியாக இருந்தாலும் இந்த மேலாண்மை ப்ராப்பராக இருந்தால் தான் அதிகபட்ச மகசூல் எடுக்க முடியும். ஒன்று. அதே மாதிரி நீங்கள் ஒரு மண்ணில் எப்பவும் உயிர் பற்றி சொல்லியிருந்தாங்க, நுண்ணுயிர் பற்றி சொல்லியிருந்தாங்க. கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் எப்பவும் அந்த மண்ணில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா மகசூல் குறைவு ஏற்படும். அந்த மண்ணில் உயிரோட்டமாக இருக்கும் போது மட்டும்தான் அந்த வளம் குன்றாம அந்த மண் பாதுகாக்கப்படும். அடுத்த தலைமுறைக்கு இப்போ ஸ்பீக்கர் சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறைக்கு சிறப்பான உயிரோட்டம் உள்ள ஒரு மண்ணை கொண்டு போய் சேர்க்க முடியும். ரைட். அப்படி சேர்க்கணும்னா நம்ம என்னென்னலாம் அதில் கடைபிடிச்சா இந்த மண் பாதிக்காமல் இருக்கும். ஏன்னா நான் லாஸ்ட் 30-40 இயர்ஸ் ஆர் 50 இயர்ஸ் நியர்லி 1966 70 அதிகபட்ச ஃபெர்டிலைசர் ஸ்டார்ட் பண்ணி நம்ம இப்போ வந்து ஹையஸ்ட் மேக்சிமம் யூசேஜில் இருக்கும். அதிக ரசாயன உரங்களில்
பயன்படுத்துறோம். நம்ம ஊர்ல நிறைய கால்நடைகள் இருக்கு. கால்நடை பால்வளத்துறையில உச்சபட்ச உற்பத்தியில இந்தியா தான் இருக்கு. ஆனாலும் விளைச்சல்லையும், அதாவது நெல் உற்பத்தியிலையும் இந்தியா தான் முதலிடத்தில் இருக்கு, அதாவது அதிகபட்ச உற்பத்தியில. ஆனா ஒரு குறிப்பிட்ட நிலத்துல அதிகபட்ச மகசூல் வருதான்னா இல்ல, அது சைனா தான் முதலிடத்தில் இருக்கு. ஏன்னா அந்த சீதோஷ்ண நிலை அவங்ககிட்ட இருக்கு, அதனால அதிகபட்ச ஈல்டு எடுக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன ஃபேக்டர், நம்ம அதாவது என்னென்னலாம் நம்ம பயன்படுத்தினா, யுக்தியை பயன்படுத்தினா அதிகபட்ச மகசூல் எடுக்க முடியும், மண் வளத்தை பாதிக்காம வச்சிருக்க முடியும். அதே மாதிரி நீங்க அந்த மண் உயிரோட்டமாகவும் வச்சிருக்க முடியும். பேலன்ஸ்டு நியூட்ரிஷன்ல எப்படி பண்றது, அதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா, நீங்க மண்ணே ஒரு உரம் தான். மண்ணே முக்கியமான அடிப்படை. அந்த மண்ணுல நம்ம என்ன பண்ணா அதிகபட்ச நியூட்ரியன்ட் அதுக்குள்ளார சேரும். அது சார் முன்னாடியே சொல்லினேன், சொல்றேன். அடுத்தது இயற்கை உரங்கள் சொல்லியிருந்தாங்க. என்னென்ன இயற்கை உரங்கள்லாம் பயன்படுத்தலாம், அதுக்கப்புறம் உயிரியல் காரணிகள். நீங்க பயோ ஸ்டிமுலண்ட் பாக்குறீங்க, பயோ ஃபெர்டிலைசர் பார்த்துருக்கீங்க, நிறைய பிரைவேட்ல வாங்கியிருப்பீங்க, கவர்மெண்ட்ல வாங்கியிருப்பீங்க, எல்லாரும் பயன்படுத்துறீங்க. அது என்னென்ன வகையில நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி ரசாயன உரங்கள், லாஸ்டா ஏன் கடைசியில ரசாயன உரங்கள் சேர்க்கிறேன்னா, இது எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டீங்கன்னா மண்ணை தரமாக்கிட்டு இயற்கை உரங்கள் நிறைய போட்டு ஒரு உயிர் உரங்கள் அதோட சேர்க்கும் போது மண் வளம், தேவையான நியூட்ரியன்ட் ஆட் ஆயிடும். அது பற்றாக்குறைக்கு மட்டும்தான், சாயில் டெஸ்ட் படி பற்றாக்குறைக்கு மட்டும்தான் நம்ம ரசாயன உரங்களை தேடணும். ஒருவேளை நம்ம ஒரு சீசன் சாகுபடியிலேருந்து 2 போக சாகுபடி முடிச்சு 3 போக சாகுபடி ஒரே வருஷத்துல பண்றோம். அப்போ அந்த 3 போக சாகுபடிக்கு 3 போகத்துலையும் அவ்வளோ நியூட்ரியன்ட் தேவை. எக்ஸாம்பிள் ஒரு ஷார்ட்டா ஒரு வித்தின் 30 செகண்ட் சொல்லிடுறேன். ஒரு கணக்கு நீங்க போட்டு பாருங்க. ஒரு ஹெக்டேர்ல நல்ல அதிகபட்ச நெல் ஒரு 10 டன் எடுக்கு 8 டன் எடுக்கிறீங்க. ஆவரேஜா 6 டன்னுல இருந்து 8 டன். வைக்கோல் ஒரு 3 டன் வச்சுங்க. ஒரு 11 டன் மகசூல் ஒரு சீசன்ல வருது. நம்ம 11 டன்னு உள்ள பொருள் கொடுக்குறோமானா இல்ல. அது வெளியில கொடுக்கறது எல்லாம் பயோ ஆர்கானிக், நம்ம சாப்பிடக்கூடிய இயற்கையான பொருளை கொடுக்குது. ஆனா 11 டன்னு நம்ம இயற்கையான பொருள் அந்த மண்ணுக்குள்ளார போடுறோமான ஒரு சீசனுக்கு இல்லவே இல்லை. அதெல்லாம் சொல்றாங்க 12 டன் இயற்கை உரம் போடுங்க ஒரு ஹெக்டேருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 12 டன் ஆவரேஜா நம்ம எடுக்கிறோம். அதோட வைக்கோல், நெல், உமி எல்லாம் சேர்த்துனா 12 டன் வந்துடும். அந்த 12 டன் உள்ள கொடுத்துட்டோம்னா அந்த கீழே லாஸ்டா போட்டிருக்க இல்லையில ரசாயன உரம், அது எவ்வளவு தேவைப்படும்? 5 மூட்டை போடுற இடத்துல 1 மூட்டை போட்டா போதும். ஜஸ்ட் நம்ம எப்படி சாப்பாட்டுல உப்பை தொடுறோமோ அதே அளவுக்கு தொட்டா மண்ணு உப்பாகாது. அதே மாதிரி நீங்க வயல்லையும் மண்ணு ஜஸ்ட் நம்ம உப்பு சாப்பாடு அளவுக்கு உப்பு சேர்த்தா அந்த மண்ணு எப்பவுமே வீணாகாது. நம்ம சாப்பிடக்கூடிய விதத்துல இருக்கும். அது நெக்ஸ்ட் பார்ப்போம். அதுல இந்த முக்கியமான உரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கை உரம். இந்த இயற்கை உரம் சாதாரணமா ஒரு டன் ஒரு ஏக்கர் எவ்வளவு தேவைப்படும்? ஒரு 5 டன். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, 12 டன் ஈல்டு கொடுக்குறது ஒரு ஹெக்டேர்ல. ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 டன் எடுக்குது, கிடைக்குது. வைக்கோல் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த மக்காச்சோளம் அதிகபட்ச ஈல்டு 35 மூட்டை எடுக்கிறவங்க இருக்காங்க, 40 மூட்டை எடுக்கிறவங்க இருக்காங்க, 45 மூட்டை 50 மூட்டை பொட்டன்ஷியல் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்ப 50 மூட்டை மக்காச்சோளம் எடுக்கணும்னா அதோட தட்டை வைக்கோல், அந்த தட்டை எவ்வளவு வரும்? அது ஒரு 2.5 டன் வரும். அப்போ 6-7 டன் வரும்போது ஒரு ஏக்கர்ல கிடைக்குது, ஒரு சீசன்ல கிடைக்குது. 7 டன் நம்ம போடுறோமா? நான் முன்னாடி சொன்னது நெல்லுக்கு, இது இல்லை. அப்போ எவ்வளவு எருவு போடலாம்? மினிமம் ரெக்கமெண்டேஷன் கவர்மெண்ட் சொல்லுது ஒரு 5 இருந்து 6 டன் போடுங்க ஏக்கருக்கு. அப்ப அதிகபட்சம் எவ்வளவு போடலாம்? உங்களால எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவு போடலாம். ரைட்டு. 2வது, இது கிடைக்கல, என்கிட்ட ஆடு மாடு இல்லை சார் அப்படின்னா ஆடு வச்சுட்டீங்கன்னா எரு போடலாம். ரைட்டு. அது கிடைக்கலையா? இதெல்லாம் ஒண்ணு சொல்லியிருக்காங்க சார், நான் ஒரு டன் போட்டா 50 கிலோ கிடைக்குது, என்ன கிடைக்குது? தலைச்சத்து கிடைக்குது, போட்ட பாஸ்பரஸ் 20 கிலோ கிடைக்குது, ஒரு 5 கிலோ எங்களுக்கு 50 கிலோ பொட்டாஷ் கிடைக்குது. இதுலயே ஹையஸ்ட் எதுல கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா கோழி உரத்துல கிடைக்குது. நீங்க ஆடு மாடு கோழி எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அது அதிகபட்ச சத்து தலைச்சத்து இதுல கிடைக்குதுன்னா ஒரு டன்ல நம்ம 3.3% கிடைக்குது. அதுல தலைச்சத்து. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பொட்டாஷ் 1.4% கிடைக்குது. இதெல்லாம் பயன்படுத்தும் போது நம்ம கம்மியான வரும், அதிகமான சத்து. அதுக்கு அடுத்தது வேற என்ன இயற்கையாக கிடைக்குதுன்னா, நம்ம நிறைய எள்ளு வச்சிருக்கிறோம், கடலை வச்சிருக்கிறோம், தேங்காய் நம்ம பறிச்சு ஆட்டுறோம். அப்ப அந்த புண்ணாக்கு அந்த மில்லு ஓனர்ட்டே கொடுத்து வந்துடுறோம். அவர் 50 கிலோ 60 ரூபா, ஒரு கிலோ 50 ரூபா 60 ரூபாய்க்கு வித்துடுறாரு. ஆட்டு மாட்டுக்கு யூஸ் பண்ணிடுறோம். இந்த விவசாயிகள் திரும்ப கொண்டு வந்து வயல்ல போட்டீங்கன்னா அதுல என்ன கிடைக்குது? ஹையஸ்ட் அதிகபட்ச நியூட்ரியன்ட் என்ன கிடைக்குதுன்னா 100 கிலோவில் இப்ப முன்னாடி சொன்னதெல்லாம் டன்னில் சொன்னேன். இது 100 கிலோவில் 7 கிலோ கிடைக்குது, 8 கிலோ கிடைச்சது.
அப்போ ஒரு டன்னு வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு போட்டோன்னா, கடலை புண்ணாக்கு ஒரு டன்னு போட்டோன்னா நமக்கு வந்து 75 கிலோ அவ்வளோ போட முடியுமா? பயங்கர காஸ்ட்லி. இருந்தாலும் காய்கறி பயிர் போடலாம், கீரை பயிர் போடலாம், வீட்டில் வளர்க்குற செடிக்கு போடலாம். பல்வேறு வகையான பயிர்கள் நீங்க வந்து செடி தோட்டத்தில் வளர்க்குறீங்க, இப்போ சின்ன மினிமம் லெவலில் அதில் அது போடலாம். சரி, எள்ளு புண்ணாக்கு ரொம்ப கம்மியாக தான் ஆட்டுவோம், அதனால கம்மியாக கிடைக்குது. தேங்காய் புண்ணாக்கு நிறைய இருக்கு, நிறைய பேர் ஆட்டுறீங்க, நிறைய தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றீங்க. புண்ணாக்கு நம்ம வந்து வெளில கொடுத்துரும், எங்க போடுறதுன்னு தெரியாது. நிறைய பேர் வீட்டு முற்றத்திலே போட்டு வச்சுருப்பேன், வயலில் போடும்போது அதுல வந்து அது வந்து பொட்டாசு அதிகபட்ச சத்து கொடுக்குது. ரைட்டு, இதெல்லாம் இயற்கையில போட்டா இதெல்லாம். அதுக்கு அடுத்ததா இது இது எல்லாம் போக இதெல்லாம் மண்ணில் போட்டோம். போட்ட பிறகு அந்த சத்து வந்து பயிர் கிடைக்கணும் இல்லையா? அந்த பயிரை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா நுண்ணுயிர் மண்ணில் வேணும். அப்ப நான் நுண்ணுயிர் இருந்தாதான் அது அது வந்து இது போய் ஊட்டம் எது நமக்கு கொடுத்த இயற்கை உரம், இதுக்கு ஃபுட்டு உணவு, இது சாப்பிடும். சாப்பிட்டு இதுவும் சாகும். செத்த பிறகு என்ன ஆகும்? பியூர் கெமிக்கல், நம்ம முன்னாடி சொல்லல ரசாயன உரங்கள் பின்னாடி பார்ப்போம். அந்த ஃபார்முலா என்ன கொடுக்குமோ அது வந்து இயற்கையாவே இதுவே கொடுக்கும். அது எப்படி எப்படிலாம் கொடுக்குது? காத்துல எல்லாரும் நைட்ரஜன் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். மூணாவது இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே நைட்ரஜன் வந்துடுது. 2வது 3வது 4வது படிக்கிற பசங்களே நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் எல்லாம் படிக்கிறாங்க. நாங்களாம் வந்து 5வது 6வது 8வது படிச்சது இப்போ வந்து செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்ல படிக்கிறாங்க. அப்போ நைட்ரஜன் வந்து காத்துல இருக்கு. ஆனா நம்ம கிட்ட உயிர் ஒரு 100 ml 200 ml ஒரு 1/4 லிட்டர் 1 லிட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா தேவையான நைட்ரஜன் அதுவே எடுத்து கொடுத்துரும். ஃப்ரீயா காத்துலயே இருக்கு. அதுக்கு ஏன் யூரியா போடணும்? தேவையில்லை. அப்போ பாஸ்பரஸும் அதையும் எடுத்து கொடுக்கும். நம்ம இயற்கை எருவு போட்டோம் இல்லையா, அதுல இருந்து எடுத்து கொடுக்கறது ரெடியா இருக்காங்க. அவங்க பாஸ்பரஸ் கரைக்கக்கூடிய உயிர் இருக்கிறாங்க, அது பாசபேக்டீரியா. ஒருவேளை ரைட்டு மண்ணுல இருக்கு, ஏற்கனவே மண்ணில் இருக்கு. அந்த மண்ணிலேயே இதான் அதை சொல்ல விட்டுட்டேன். இப்ப மண்ணிலேயே உரத்தை எப்படி கூட்டுறது? இயற்கை எதுவுமே போடாம. முன்னாடியே சொன்னாங்க கோடை உழவு. அப்போ கோடை உழவு ஓட்டும் போது மட்டும் சன்லைட் கிடைக்குது, மழை கிடைக்குது. இந்த மண்ணும் தண்ணியும் சேரும் போது நுண்ணுயிர்களை பெருக்குது. பெருக்கும் போது என்ன ஆகுது? நுண்ணுயிர்கள் அதிகமாகுது. அந்த நுண்ணுயிர்கள் காத்துல இருந்து உள்ளார பிடிச்சி வச்சிருது மண்ணுல. எப்போ ஒரு பயிருக்கு இன்னொரு பயிருக்கு 1 மாசம் 2 மாசம் கேப் போட்டு இது சாகுபடி பண்ணீங்கன்னா உள்ளார போய் சேர்த்துருது. அப்போ ஒரு 2 மாசம் 3 மாசம் கேப் விட்டு ஒரு வருஷத்துல 2 பயிர் பண்ணும்போது விளைச்சல் நல்லா இருக்கும். எப்படி வருது? சத்து உள்ளார போய் சேர்ந்துருது மண்ணில். அப்ப பயிருக்கு ஈஸியா கிடைக்குது. அப்ப அந்த வேலையை பார்க்கறது இந்த நுண்ணுயிர். அப்போ முக்கியமான பணி ஆற்றுறது. நம்ம கெமிக்கல் போட்டாலும் நுண்ணுயிர் தான் வேலை பார்க்குது, இயற்கை உரம் போட்டாலும் நுண்ணுயிர் தான் வேலை பார்க்குது. மழை லைட்டு எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி உரமாக கொடுக்கறது முக்கியமான வேலையை பார்க்கறது நுண்ணுயிர். நம்ம கம்மியான கவனம் இதில் இருக்கு. அதில் அதிக கவனம் செலுத்தினீங்கன்னா அதிக மகசூல் வரும். அதிகமான நியூட்ரியன்ட் வந்து பயிருக்கு எடுத்துக்கூடிய முக்கியமான வேலையை பார்க்க இந்த நுண்ணுயிர். இப்போ பாஸ்பரஸ் வந்து பொட்டாசு கரைச்சி கொடுக்கறதுக்கும் நம்ம கிட்ட நுண்ணுயிர் இருக்கு, துறையில் இருக்கு. இது இல்லாம இன்னொரு முக்கியமானது ஜிங்க் நிறைய போடுறீங்க. கடலை, எள்ளு, சரி, மக்காச்சோளம், நெல், கரும்புலாம் அதிக அளவு ஜிங்க் சத்து தேவை. ஆனா அதை கரைச்சி கொடுக்கறதுக்கும் மண்ணில் இருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய முக்கியமான வேலையை பார்க்கறதுக்கும் நம்ம நுண்ணுயிர்கள் இருக்கு. அந்த பயோ ஃபெர்டிலைசர் இருக்கு. அந்த பயோ ஃபெர்டிலைசர் ஃபார்ம்ல பவுடர் ஃபார்ம்லயே வச்சிருக்காங்க, லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு. நான் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுக்குறது இங்க டிஸ்பிளே பண்ணல, இருந்தாலும் ஒன்று உயிர் உரங்கிற சாம்பிள் காட்டியிருக்கோம். நிறைய இருக்கு. கோடிக்கணக்கான லிட்டர் தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுறோம். துறையில் உற்பத்தி பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவையான அளவு போய் வாங்கிக்கலாம். அடுத்தது நம்ம இது முடிச்சிட்டோம், ரைட்டு. இப்போ உயிர் உரத்தை போட்டோம். சரி, இதுக்கு முன்னாடி மண்ணை சார் முன்னாடி சொன்னாங்க இல்லையா, அப்போ மண்ணை கோடை உழவு உழுதுட்டு இந்த பசுந்தாள் உர பயிரை போட்டிங்கன்னா, சரி, என்கிட்ட ஆட்டு எருலாம் அள்ளிட்டு போய் கொட்டணும், அதுக்கு பெரிய லேபர் வேணும், எங்களால் அது ஹியூஜ் காஸ்ட்டு. சாகுபடியில் அதிகமான செலவு லேபர் செலவு. அந்த லேபர் செலவு குறைக்கணும். ஆட்டு எருவு மாட்டு எருவுலாம் என்னால் போட முடியாது அப்படின்னா உங்களால அடுத்த ஆல்டர்னேட் பசுந்தாள் உர பயிர். இந்த பசுந்தாள் உர பயிர் எப்படி நீங்க பண்ணலாம்னா ஒரு 20 கிலோ 25 கிலோ ஏக்கருக்கு அது நீங்க ஒரே பயிரா போடலாம். நீங்க பல்வேறு ஊடகங்கள்ல பார்த்துருப்பீங்க, கூட்டு தானிய விதைகளை விதைச்சு ஒரு 30-35 நாள் மடக்கி விடுதீங்கன்னா, அந்த முன்னாடி சொன்ன இல்லையா, கோடிக்கணக்கான உயிர்கள் பெருக்கிறதுக்கு இந்த பயிர் தான் முக்கியமா வரும். நீ என்னதான் கெமிக்கல், யூரியா, டிஏபி, பொட்டாஸ் காம்ப்ளெக்ஸ், நம்ம நுண்ணூட்டம் எல்லாம் கொடுத்தாலும் இந்த நுண்ணுயிர்களை பெருக்கிற ஒரே வேலையை அந்த இயற்கை உரமும் அந்த பசுந்தாள் உரம் மட்டும்தான் பண்ணும். அப்ப என்ன நீங்க போடணும்? அதுல பசுந்தாள் உரம் பயிர் நிறைய போட்டுமே தக்க பூண்டு, சனப்பு முன்னாடிய செஷன்ல சொன்னாங்க. அதே மாதிரி இதையும் முடியல, என்கிட்ட விதை வாங்குறதுலாம் பணம் இல்லை சார். சில விவசாயிகள் பணம் இருக்காது, அரை ஏக்கர் தான் வச்சிருப்பாரு. ஆனா சுத்திலும் பார்த்தீங்கன்னா 4 தேக்கு இது சூபாபுல் மரம் இருக்கும், ஒரு 2 கொழிஞ்சு ஏதோ ஒரு மரம் புங்கன் இருக்கும், வேப்ப மரம் எல்லா இடத்துலயும் இருக்கும். இந்த தலையில வெட்டி போடணும். இது இல்லையா, எருக்கஞ்சேரி சுத்தியில ரோடு ஃபுல்லா இருக்கு.
இதையும் முடியாது. சில ரோட்ல பாத்தீங்கன்னா கொழிஞ்சு சரியா முளைச்சிருக்கும். சில இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு செடி வகைகள் இருக்கும். அதை அரிச்சு கொண்டு வந்து வயல்ல போட்டாவே அதுதான் வரும். ஏன்னா அந்த வேலையை பார்க்கறதுல நுண்ணுயிர் தான். ஏன்னா சத்தா மாத்தி கொடுக்குறது நுண்ணுயிர் தான் பாக்குது. அதனால இந்த பயிர்களை நீங்க சாகுபடி பண்ணீங்கன்னா எவ்வளவு கிலோ சார் தலைச்சத்து, மணிச்சத்து, பொட்டாசியம் கிடைக்குன்னா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை அவ்வளவு கொடுத்துரும். எவ்வளவு தேவையோ அதை அவ்வளவு கொடுத்துரும். நம்ம ஏன் இந்த காலத்துல உள்ள பயிர் வந்து இயற்கை மெத்தட்ல ஈல்டு கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாகுபடி பண்ற அனைத்து பயிர்களும் அதிக ரசாயன உரங்களை தேடி எடுத்துக்கிட்டு வளரக்கூடிய பயிர்களா இருக்கிறதுனால, இப்ப சோழனை வெறும் இயற்கையில மட்டும் 50 மூட்டை எடுக்க முடியுமா? முடியாது. அப்படி என்ன பண்ணும், கொஞ்சம் இயற்கை உரம் போகணும். சரி, வெறும் சோளம் போட்டுட்டு அடுத்தது எள்ளு போட்டு பாருங்களேன், என்ன வரணும்? ஒண்ணுமே வராது. ஏன்னா இதுவும் ஹெவி நியூட்ரியன்ட் எடுத்துரும், எள்ளும் ஹெவி நியூட்ரியன்ட் எடுத்துரும். ஈல்டு வந்து பாதியா குறையும். அந்த பாதியா குறையறத பாதுகாக்கிறத இந்த பல்வேறு சுழற்சி முறை பயிர்கள். அப்போ லாஸ்டா கெமிக்கல். இந்த கெமிக்கல் நீங்க வந்து 25 மூட்டை 30 மூட்டை நெல் அல்லது சோள பயிர்ல 100 கிலோ மூட்டையில வந்து 25 30 மூட்டை வர்றதுல ரசாயன உரங்களை கொஞ்சம் ஆட் பண்ணலாம். எந்த அளவுக்கு தொடணும்? சாப்பாட்டுல உப்பு தொடுற அளவு தான் நீங்க தொடணும். நம்ம பிரதானமா என்ன பண்ணிருக்கோம்னா, 3 மூட்டையில இருந்து 8 மூட்டை வரலும் ஒரு ஏக்கருக்கு யூரியா, டிஏபி, பொட்டாஸ் காம்ப்ளெக்ஸ் ஒரு 10 கிலோ நுண்ணூட்டம், ஒரு 25 கிலோ ஜிங்க் சல்பேட் போட்டுட்டு, சாரி ஹெக்டேருக்கு போட்டுட்டு, மீதி ஒரு வண்டி இல்லைன்னா 2 வண்டி, அது ஒரு 1500 கிலோ 2000 கிலோ உள்ள டிராக்டர்ல கொட்டிட்டு இதோட நிறுத்திட்டோம்னா கட்டாயம் அடுத்த சீசன்ல பாதியா குறைஞ்சிடும். அந்த ஈல்டு குறைய விடாம பண்றதுக்கான டெக்னிக் தான் முன்னாடி சொன்னோம். இது லாஸ்டா ஏன் கெமிக்கல் ரசாயன உரம் யூரியா, டிஏபி, பொட்டாஷ் இதெல்லாம் சொல்றேன்னா, இதை வந்து அதிக அளவு பயன்படுத்திட்டீங்கன்னா, சார் முன்னாடி சொன்னாங்க இல்லையா, சாயில் வந்து சலினிட்டி ஃபார்ம் ஆயிடலாம். இல்ல இந்த உப்பே போய் சாயில் படிஞ்சிருச்சுன்னா ஹார்டான சாயிலா இருக்கும், கெட்டியாயிடும், மண்ணும் பொலப்பொலப்பு இருக்காது, நுண்ணுயிர் குறைஞ்சிடும். நுண்ணுயிர் குறைஞ்சிருச்சுன்னா என்ன வரும்? ரைட், இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த நுண்ணுயிர் குறைஞ்சிருச்சுன்னா இந்த நுண்ணூட்ட சத்துக்களும் குறைவாயிடும். ஒரு சீசன், 2 சீசன், 3 சீசன். ஒரு சீசன் பண்ணீங்கன்னா இந்த நுண்ணூட்ட சத்து தேவைப்படாது. 2 சீசன் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? இதுல பாதியா குறையணும் நோட்டம். 3 சீசன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் முக்கால்வாசி குறைஞ்சு போயிடும். அது வருஷக்கணக்கு 10 வருஷம் பண்ண சார். நான் 1970 சூப்பரா இருந்தது சார், 80 அருமையா இருந்தது சார், 2000 சூப்பரா ஈல்டு வந்தது சார், 2026 பாதியா குறைஞ்சு சார், என்ன உரம் போட்டாலும் ஈல்டு வரல சார். அது காரணம் என்னன்னா, இந்த நுண்ணோட்டம் 1960 உள்ள அளவுக்கும் இன்னைக்கு 2026 இருக்கிறதுக்கும் மிக குறைந்து விட்டது. மிக குறைவான அளவே நுண்ணூட்ட சத்து இருக்கு. அப்போ இது எப்படி நீங்க பயிர்ல தெரிஞ்சுக்கலாம்? பாருங்க, சிம்டா தெரியுது, வெறும் வெள்ளையா இருக்கும் கருப்பு நுனி இலை. அதே மாதிரி கடலை போட்டிருக்கோம், வளர்ச்சி இருக்காது. தண்ணி விட்டுருக்கோம், ட்ரிப்ல போட்டிருக்கோம், ஆனா செடி வளராது, அப்படியே மொட்டை அடிச்சிடும். அப்ப என்ன ப்ராப்ளம் இருக்கு? நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, தென்னையில எப்படி நிறைய இந்த கடலோர மாவட்டத்துல என்ன வச்சிருக்கீங்க, தேங்காய் வெடிச்சிருச்சு, கொட்டுது, குறும்பை நிக்க மாட்டேதுல, நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை தெரியுது. சரி, ரைட்டு, வேற போய் எங்க ஊர்ல நெல்லு தான் சார் இருக்கு, மக்காச்சோளம் தான் இருக்குன்னா அதை போய் பாத்தீங்கன்னா, மக்காச்சோளத்துல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? அந்த பழுப்பு கலர் தெரியும், இந்த மாதிரி பச்சை மஞ்சள் கோடு போட்டு இந்த மாதிரி எல்லாம் பயிர் உங்களுக்கு சிம்டம் காட்டும். இது என்ன பண்ணுதுன்னா, பெரிய அளவுல பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குன்னு நீங்க பார்த்த உடனே தெரிஞ்சுக்கும். இந்த பற்றாக்குறையை இந்த மாதிரி ஊட்டச்சத்து மேலாண்மை செய்யும் போது உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றத்தை கொடுக்கும், பெரிய அளவுல ஈல்டு கொடுக்கும். உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்துல எனக்கு வாய்ப்பளிக்கும் நன்றி தெரிவித்துக் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ so much. வெரி பினாமினல் பிரசன்டேஷன்ஸ். முத்துக்குமார் சார், ரமேஷ் சார் அண்ட் செல்வராஜ் சார், உண்மையிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து கனெக்ட் பண்ணி நம்மளுக்காக சில டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல முக்கியமா 5 ரகசியங்கள், 4 ரகசியம் இன்னைக்கு பார்த்துட்டோம். திண்டுக்கல்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்காரு, துறையில இருந்து கனெக்ட் ஆயிருக்காரு, தஞ்சாவூர்ல இருந்து கனெக்ட் ஆகி நம்மளுக்கு அவங்ககிட்ட உள்ள அனுபவத்தை நம்மகிட்ட பகிர்ந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஆரம்பம் தான். இந்த சொல்லி கொடுத்த 4 ரகசியம். பேஸ் என்ன? மண்ணு, அதுக்கப்புறம் நீரு, அதுக்கப்புறம் விதை, அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து. இது 4ம் முக்கியம், முதன்மையானது. பட் இன்னும் அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான இன்னொரு ரகசியம், அது நாளைக்கு இருக்கு. ஒரு குழந்தைய எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரிதான் விவசாயம். ஒரு பயிரை வந்து எப்படி எல்லாம், ஒரு குழந்தைய வந்து அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து, அதுக்கேற்ற சூழ்நிலைகள் எல்லாமே நல்ல சரியான ஒரு என்வரன்மெண்ட் இருக்கும்போது தான் அந்த குழந்தை நல்லா வளரும். அதே மாதிரிதான் நம்ம பயிர் எல்லாம் பண்ணிட்டோம், குழந்தைய நல்லா வளர்த்துட்டோம், சரியா கவனிக்காம விட்டோம்னா என்ன ஆகும்? அது மாதிரி பயிர் நல்லா வளர்த்துட்டோம், அதை ஒண்ணுமே சரியா கேர் பண்ணிக்காம விட்டுட்டோம்னா, ஸோ அந்த கேரிங் என்ன, அதுக்குரிய ரகசியம் என்ன அப்படிங்கிறது நாளைக்கும் அதே மாதிரி கூடுதலா இன்னைக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ இன்னொரு பவர்ஃபுல் டெக்னிக் சொல்லி கொடுக்க போகிறோம். அதாவது ஒரு அருமையான வாசகம் சொல்லுவாங்க, தேரே என்றாலும் தேவை முடிந்தவுடன் தெருவில் தான் நிக்கணும். தேர் இருக்கு இல்லையா, தேரு, தேரே என்றாலும் தேவை முடிந்தவுடன் தெருவில் தான் நிக்கணும்.
சாமியை வச்சு ஏத்திட்டு போயிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தெருவில் விட்டுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி விவசாயிகளுடைய நிலைமை. அழகா விளைய வைப்பாங்க, விளைச்சலுக்கு எடுத்துட்டு கொண்டு போய் விலைக்கு எடுத்துட்டு போனோம்னா ஏஜென்ட் சொல்றதை கேட்கணும். 10 ரூபாய்க்கு தர்றியா, 5 ரூபாய்க்கு தர்றியா, இப்படி அவர் வந்து பாத்தீங்கன்னா தெருவுல தான் நிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க தெருவுல நிக்க வேண்டாம், உங்களை தேர்ல ஏத்துறதுக்கான ரகசியத்தை நாளைக்கு சொல்லி கொடுக்க போறோம். நாளைக்கு மீட் பண்ணுவோம். இப்ப யாரெல்லாம் கனெக்ட் ஆயிது இது வரைக்கும் அட்டன் பண்ணீங்களோ உங்க ஃப்ரெண்டுக்கு தம்ஸ் அப் சின்னு சொல்லிட்டு அனுப்பிடுங்க. அப்பதான் நீங்க இது வரைக்கும் முழுமையா அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். தம்ஸ் அப் சி, நான் ஃபுல்லா அட்டன் பண்ணிட்டு இந்த செஷன் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிவிக்கிறதுக்காக உங்க ஃப்ரெண்டு, லிங்க் கொடுத்த ஃப்ரெண்டுக்கு தம்ஸ் அப் சின்னு அனுப்பிடுங்க. அதே மாதிரி இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சா உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க வந்து அந்த குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க ஒரு குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சிருப்பீங்க. ஸோ அந்த குரூப்ல உங்களுடைய ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். அந்த டெக்னிக் என்னங்கிறது நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே.